வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். I am Revati Chinnathambi from Physics Department. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பாதுகாப்பாக இருக்கீங்களா? Good. Keep it up. சரி கண்ணுங்களா, லாஸ்ட் கிளாஸில் நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அண்ட் ஆப்டிக்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் படித்தோம். இன்றைக்கி கிளாஸில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர். எஸ்பெஷலி நியூக்ளியர் ரியாக்டர்னால் என்ன, அதனோட எசென்ஷியல் பார்ட்ஸ் ஆஃப் என்ன, அப்புறம் ரியாக்டர்ஸோட யூசஸ் என்ன, தென் நம்ம இந்தியாவில் என்னென்ன பேரில் எங்கெங்கே எத்தனை நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கம். நியூக்ளியர் ரியாக்டர். A nuclear reactor is a device in which the nuclear fission reaction takes place in a self-sustained and controlled manner to produce electricity. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா அணுக்கரு உலை. எ டிவைஸ்னா அது ஒரு சாதனம் அல்லது ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா, நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸில் நம்ம 2 டைப்ஸ் படிச்சிருக்கோம். நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். அதில் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அணுக்கரு பிளவு வினை. டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னா நடைபெறுது. செல்ஃப் சஸ்டைன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? தற்சார்புடைய, தன்னை சார்ந்து. இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா நிலைநிறுத்தப்பட்ட. கண்ட்ரோல்டு மேனர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டுப்பாட்டுடன் கூடிய. ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டினா என்ன அர்த்தம்? மின்சாரம் தயாரிக்கிறது. கரெக்டா? A nuclear reactor is a device in which the nuclear fission reaction takes place in a self-sustained and controlled manner to produce electricity. அதாவது அணுக்கரு உலைங்கிறது முழுவதும் தற்சார்புடைய கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை நடைபெற்று மின் உற்பத்தி செய்கிற ஒரு இடம் அல்லது ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருக்கா? வெரி குட். அடுத்து தி ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர். என்னது? ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் வாஸ் பில்ட் இன் 1942 அட் சிகாகோ, USA. அப்படி என்ன அர்த்தம்? முதல் அணுக்கரு உலை. பில்ட்னு என்னது? கட்டுறது, வடிவமைக்கிறது. சிகாகோ அது எங்கே இருக்கு? அமெரிக்காவில், யூஎஸ்ஏல இருக்கு. தி ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் வாஸ் பில்ட் இன் 1942 அட் சிகாகோ, USA. அப்படின்னா 1942 அமெரிக்காவில் இருக்கிற சிகாகோவில் தான் முதல்ல அணுக்கரு உலை கட்டப்பட்டது அப்படின்றது தகவல். All of you clear with this? Yes, very good. Next, we will learn about the types of nuclear reactors. என்னது? அணுக்கரு உலைகளோட வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம்.
டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். ஃபஸ்ட்டு யார் இருக்கிறது? ப்ரீடர் ரியாக்டர். ப்ரீடர் ரியாக்டர் அப்படின்னா உற்பத்தி உலை அப்படின்னு சொல்லி பேர். ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர். ப்ரீடர் ரியாக்டர்னா உற்பத்தி உலை. ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் அப்படின்னா வேக உற்பத்தி உலை, அதனோட ஸ்பீடு அதிகம். அடுத்தது ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர். யார்? ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், அழுத்த நீர்ம உலை. ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் என்னது? கன அழுத்த நீர்ம உலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்தது பாய்லிங் வாட்டர் ரியாக்டர், கொதி நீர் உலை. அடுத்தது வாட்டர் கூல்டு ரியாக்டர் என்னது? குளிரூட்டப்பட்ட நீர்ம உலை. கேஸ் கோல்டு ரியாக்டர், குளிரூட்டப்பட்ட வாயு உலை. ஃபியூஷன் ரியாக்டர். ஃபியூஷன்னா இணைவு இல்லையா? அப்போ அணுக்கரு இணைவு உலை. அண்டு தெர்மல் ரியாக்டர் அப்படின்னா என்னது? மற்றும் வெப்ப அணுக்கரு உலை. ஆர் சம் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். டைப்ஸ் என்னென்னு புரிஞ்சுதா? ப்ரீடர் ரியாக்டர், ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர், ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், பாய்லிங் வாட்டர் ரியாக்டர், வாட்டர் கூல்டு ரியாக்டர், கேஸ் கோல்டு ரியாக்டர், ஃபியூஷன் ரியாக்டர் அண்ட் தெர்மல் ரியாக்டர் ஆர் some types of nuclear reactors which are used in different places worldwide. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேற்குறிப்பிட்ட அந்த அணுக்கரு உலைகள் உலக அளவில் வெவ்வேறு இடங்களில் பயன்பாட்டில் இருக்கிற அணுக்கரு உலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேர்ல்டு வைடுன்னு என்னது? உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறது அல்லது பயன்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? எஸ், வெரி குட். நெக்ஸ்ட், காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். யாரது? காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ நியூக்ளியர் ரியாக்டர். காம்பனன்ட்ஸ் அப்படின்னா அதனோட பாகங்கள் அப்படின்னு சொல்லுவோம், கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யாரோடது? நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்னால் யார்? அணுக்கரு உலைகள். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா அணுக்கரு உலையோட முக்கிய கூறுகள் அல்லது முதன்மையான பாகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? தி எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ நியூக்ளியர் ரியாக்டர் ஆர் fuel, moderator, control rod, coolant and protection valve. யார் யார்? எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்றியமையாத பாகங்கள், மிக முக்கியமான பாகங்கள். நிறைய சின்ன சின்ன பாகங்கள், உதிரி பாகங்கள்னு சொல்கிறோம்ல, அப்படி இல்லாமல் முதன்மையான பாகங்கள், முக்கியமான அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஃபியூயல், ஃபியூயல்னா எரிபொருள். மாடரேட்டர், மாடரேட்டர்னா தனிப்பான். கண்ட்ரோல் ராட் அப்படின்னா கட்டுப்படுத்தும் தண்டு. கூலாண்ட் அப்படின்னா குளிர்விப்பான். ப்ரொடெக்ஷன் வால் அப்படின்னா தடுப்பு சுவர். All of you clear with this? Yes, very good.
What are the components of a nuclear reactors? The essential components of a nuclear reactor are fuel, moderator, control rod, coolant and a protection valve. We will discuss one by one about these components and a purpose of these components. Okay, let's go. Can I start now the explanation about the components? Okay. First one, fuel. A fissile material is used as the fuel. அப்படின்னு அர்த்தம். fissile மெட்டீரியல்னா பிளவுக்கு உட்படும் பொருள். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபியூயல்னா எரிபொருள். பிளவுக்கு உட்படுற பொருளை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். The commonly used fuel material is uranium. என்ன அர்த்தம்? காமன்லி யூஸ்டுனா என்னது? பொதுவாக பயன்படுத்துறது. ஃபியூயல் மெட்டீரியல்னா எரிபொருள். அது யார்? யுரேனியம். ஃபியூயல், a fissile material is used as the fuel. The commonly used fuel material is uranium. அதாவது பிளவுக்கு உட்படும் பொருளை தான் நம்ம எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். அணுக்கரு உலையில் பொதுவாக நம்ம பயன்படுத்துகிற எரிபொருள் வந்துட்டு யுரேனியம். எஸ், நம்மளோட எசென்ஷியல் காம்பனன்ட்ஸில் செகண்ட் இருக்கிறது யார்? மாடரேட்டர். மாடரேட்டர்னா என்ன அர்த்தம் தமிழில்? தனிப்பான் அப்படின்னு அர்த்தம். அதனோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபாஸ்ட் நியூட்ரானை ஸ்லோ நியூட்ரானாக மாற்றி கொடுக்கறது. அதாவது மாடரேட்டர் கன்வெர்ட்ஸ் தி ஃபாஸ்ட் நியூட்ரான் இன்டு அண்ட் ஸ்லோ நியூட்ரான். வேக நியூட்ரானை வந்து குறைவேக நியூட்ரானாக மாற்றி கொடுக்கறது தான் இந்த தனிப்பானோட வேலை. அதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். A moderator is used to slow down the high energy neutrons to provide slow neutrons. அப்படின்னு அர்த்தம். மாடரேட்டர்னா தனிப்பான். ஸ்லோ டவுன் தி ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸ்னால் என்னது? அதிவேக நியூட்ரான்களோட, அதிக ஆற்றல் இருக்கிற நியூட்ரான்களோட வேகத்தை குறைக்கிறது. டு ப்ரொவைட் ஸ்லோ நியூட்ரான்ஸ், குறைவேக நியூட்ரான்களாக மாற்றி கொடுக்கறது. நியூட்ரான்ஸை வந்து 2 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் அண்டு ஸ்லோ நியூட்ரான்ஸ். எதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கைனட்டிக் எனர்ஜி. According to the kinetic energy of the neutrons are classified into 2 types. First one is fast neutrons and another one is slow neutrons. இயக்காற்றலோட அடிப்படையில் நியூட்ரான்களை 2 வகையாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து வேக நியூட்ரான், இன்னொன்று குறைவேக நியூட்ரான். அப்போ கைனட்டிக் எனர்ஜி ஃபாஸ்ட் நியூட்ரானுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 0.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் இருந்து 10 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் இருக்கும். மெகான்னா என்னது? 10 பவர் 6 அப்படின்னு அர்த்தம். எஸ், அதுவே ஸ்லோ நியூட்ரான்ஸோட ஸ்பீடு கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 to 1000 எலக்ட்ரான் வோல்ட். மெகா எலக்ட்ரான் வோல்ட்னா 10 பவர் 6. எலக்ட்ரான் வோல்ட்னா என்னது? ஜஸ்ட் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது தான் அதிக எனர்ஜி, வெரி லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி. ஆல் ஆஃப் யூ கிளியர் வித் திஸ்? எஸ், வெரி குட். கிராஃபைட் அண்ட் ஹெவி வாட்டர் ஆர் தி காமன்லி யூஸ்டு மாடரேட்டர்ஸ். அப்படி என்ன அர்த்தம்? காமன்லி யூஸ்டுன்னா என்னது? பொதுவாக நம்ம பயன்படுத்துறது. யார்? கிராஃபைட்டு. அதுக்கப்புறம் ஹெவி வாட்டர்னா கனநீர். கிராஃபைட் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? கெமிஸ்ட்ரியில் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸில்
படிச்சிருப்பீங்க. கிராஃபைட்டுங்கிறது கார்பனோட இன்னொரு புறவேற்றுமை வடிவம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கெமிஸ்ட்ரி டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எஸ், கட். கிராஃபைட்டையும் கனநீரையும் தான் நம்ம தனிப்பான்களாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆல் ஆஃப் யூ காட் மை பாயிண்ட்? எஸ், எக்ஸலண்ட். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் கண்ட்ரோல் ராட்ஸ். கண்ட்ரோல் ராடுன்னு என்னதே? கட்டுப்படுத்தும் தண்டு அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் யூஸ்டு டு control the number of neutrons in order to have sustained chain reaction. control rodsனா கட்டுப்படுத்தும் தண்டுகள், used toனா பயன்படுத்துறது, control the number of neutronsனா நியூட்ரான்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறது, in order to have sustained chain reaction அப்படின்னா என்னது? ஒரு நிலைநிறுத்தப்பட்ட தொடர்வினை நடக்கிற மாதிரி நியூட்ரான்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறது தான் யார்? கட்டுப்படுத்தும் தண்டுகள். கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் தி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் ஆர்டர் டு ஹாவ் சஸ்டைன்ட் செயின் ரியாக்ஷன். தொடர்வினையை நிலைநிறுத்தி நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம பயன்படுத்துறது தான் யார்? கட்டுப்படுத்தும் தண்டுகள். மோஸ்ட்லி போரான் or cadmium rods are used as control rods. mostly என்னது? பெரும்பாலும் போரான், கேட்மியம் தண்டுகள் இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கட்டுப்படுத்தும் தண்டுகளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். they observe the neutrons. they observe the neutrons. என்ன காரணம்? போரான் அல்லது காட்மியம் தண்டுகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நியூட்ரான்களை உட்கவரும் திறனை பெற்றுள்ளது. ஓகே, அதனால தான் நம்ம கட்டுப்படுத்தும் தண்டுகளாக போரான் அல்லது காட்மியம் தண்டுகளை பயன்படுத்துகிறோம். கண்ட்ரோல் ராட்ஸ். Control rods are used to control the number of neutrons in order to have sustained chain reaction. Mostly boron or cadmium rods are used as control rods because of they absorb the neutrons. All of you got my point? Thanks. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் கூலண்ட். கூலண்ட்னா நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? குளிர்விப்பான். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். எதுக்காக இங்கே கூல் பண்ணணும் அப்படின்னா, நான் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனில் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னென்ன? ஒவ்வொரு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும் பொழுதும் 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட். என்னதே? 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். சும்மா இல்லை, ஒவ்வொரு ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும் பொழுதும் 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, அப்போ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸை பொறுத்து தி குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி வில் பி தேர். அதில் மோஸ்ட்டாக யார்? ஹீட் எனர்ஜி. அப்போ அந்த ஹீட் எனர்ஜி நம்ம ரிலீஸ் பண்ணலை, ஹீட் எனர்ஜியை வேறு ஒரு எனர்ஜியாக மாற்றலை அப்படின்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் ஹீட்டை கன்வெர்ட் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணாது? நியூக்ளியர் ரியாக்டர் அப்நார்மல் கண்டிஷனுக்கு போயிடும். எஸ், வெரி டேஞ்சர். நம்மளோட பர்பஸே என்னது? நியூக்ளியர் ரியாக்டரோட மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது உருவாகிற அந்த எனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜியை நம்ம ஸ்டீமாக மாற்றி ஏராளமான அளவு கிடைக்கிற வெப்பாற்றலை நீராவியாக மாற்றி அந்த நீராவியை வச்சு டர்பைனை ரொட்டேட் பண்ண வைக்கிறோம். அந்த டர்பைன் ரொட்டேட் பண்ணும் பொழுது இருக்கிற மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன பண்ணுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இதுதான் பர்பஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர். அங்கே நடக்கிற விஷயம் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனாக இருந்தாலும் அதை என்ன பண்ணுறோம்? ஸ்டீமை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றி அதை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் மெயின் பர்பஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்கிறது. தொடர்ந்து கவனிங்கக்கனே. கூலண்ட் அப்படின்னா குளிர்விப்பான். எ கூலண்ட் இஸ் யூஸ்டு டு
remove the heat produced in the reactor core. ரிமூவ்னா அதுலேருந்து நீக்கிறது. ஹீட் ப்ரொடியூஸ் இன் தி ரியாக்டர் கோர் அப்படின்னா அணுக்கருவுலையோட மையப்பகுதியில் உருவாகிற அந்த பெரும்பான்மையான வெப்ப ஆற்றலை வந்து ரிமூவ் பண்ணுறது. ரிமூவ்னா சுத்தமாக நம்ம டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. நீங்கள் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. அதாவது ஆற்றல் அழிவின்மை விதி. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் ஆற்றல் அழிவின்மை விதி. அப்போ முழுமையாக டு ரிமூவ் அப்படின்னா ஆற்றலை முழுமையாக அழிக்க முடியாது, அந்த ஆற்றலை வேறு வடிவத்துக்கு மாற்றும். எப்படி? ப்ரொடியூஸ் ஸ்டீம், நீராவியாக மாற்றும். ஸ்டீம் அப்படின்னா என்னது? நீராவியாக மாற்றும். This steam is used to run a turbine in order to produce electricity. மின்சாரம் தயாரிக்கிற வகையில் அந்த டர்பைன் சுற்றும்போது இல்லையா, டர்பைனை சுத்த விடும்போது நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி மின்சாரமாக மாறுது இல்லையா. டர்பைன் அப்படின்னா தமிழில் விசையாழி அப்படின்னு அர்த்தம். வாட்டர், ஏர் அண்ட் ஹீலியம் ஆர் சம் ஆஃப் தி கூலன்ஸ். நம்ம பயன்படுத்துகிற சில வகை குளிர்விப்பான்கள் யார் அப்படின்னா நீர், காற்று மற்றும் ஹீலியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆல் ஆஃப் யூ கிளியர் வித் திஸ்? Coolant. A coolant is used to remove the heat produced in the reactor core to produce steam. This steam is used to run a turbine in order to produce electricity. Water, air and helium are some of the coolants. Okay? அதாவது அணுக்கரு உலையில் உருவாகிற வெப்பத்தை நீக்குவதற்கு குளிர்விப்பானை பயன்படுத்துகிறோம். இதில் உருவாகிற நீராவியை வச்சு தான் நம்ம அந்த விசையாழியை இயக்கி மின் உற்பத்தி செய்ய பயன்படுத்துகிறோம். நீர், காற்று மற்றும் ஹீலியம் ஆகிய சில குளிர்விப்பான்கள் நம்ம அணுக்கரு உலைகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே, எஸ். கவனிங்க, ஃபிஃப்த் காம்பனண்ட் என்னது? ப்ரொடெக்ஷன் வால், தடுப்பு சுவர் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். A thick concrete lead wall is built around the nuclear reactor in order to prevent the harmful radiations from escaping into the environment. திக் கான்க்ரீட் லெட் வால் அப்படின்னா என்னது? லெட், காரியம் அப்படிங்கிற ஒரு உலோகத்தால் உருவான ரொம்ப தடிமனான சுவர் எழுப்புகிறோம். எங்கே? அரவுண்டு தி நியூக்ளியர் ரியாக்டர். அப்படின்னா என்னது? நியூக்ளியர் ரியாக்டரை சுற்றி. In order to prevent the harmful radiations from escaping into the environment. அப்படின்னா என்னது? ஆர்டர் டு ப்ரிவெண்ட்னா அதை தடுக்கும் வகையில். எதை? ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ், தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த கதிர்களை வந்து தடுக்கிற வகையில். எப்படி தடுக்கிறது? அந்த அணுக்கரு உலையிலிருந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் வந்து என்ன பண்ணாது? என்விரான்மெண்ட்டுக்கு, சுற்றுப்புறத்துக்கு வெளியேறாமல், எஸ்கேப் ஆகாமல் தடுக்கிறது. சரிங்களா? ப்ரொடெக்ஷன் வால். A thick concrete lead wall is built around the nuclear reactor in order to prevent the harmful radiations from escaping into the environment. அதாவது அபாயகரமான கதிர்வீச்சு சுற்றுப்புற சூழலில் பரவாமல் தடுத்து அதை பாதுகாக்கிறதுக்காக தடிமனான காரியத்தாலான சுவர் அணுக்கரு உலையை சுற்றி கட்டப்படுகிறது. இந்த சுவரை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? தடுப்பு சுவர், ப்ரொடெக்ஷன் வால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எஸ், வெரி குட். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த இமேஜில் பார்த்துட்ருக்கிறது தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது அணுக்கரு உலையோட கட்டமைப்புன்னு சொல்கிறது. இந்த மீடியாவில் இந்த டெக்ஸ்ட் புக் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த பார்ட்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத ஓரல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்.
இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் ஹையர் கிளாஸில் தான் படிப்பீங்க. இப்போ உங்களுக்கு எசென்ஷியல் காம்பனன்ட்ஸு அதனோட ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் ஆஃப் தி ரியாக்டருங்கிறது ஸ்பெசிஃபிக்காக எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே கவனிங்க, இங்கே பாருங்கள் ஏரோ போட்டு காமிச்சிருக்காங்க இல்லையா, இதுதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ராட்ஸ். சரிங்களா? இந்த கண்ட்ரோல் ராட்ஸை அப் அண்ட் டவுன் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். மேல் நோக்கி இழுத்துக்கலாம், கீழ் உள் நோக்கி தள்ளிக்கலாம். மேல் நோக்கி இழுக்கும்போது நியூட்ரான்ஸோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும், கீழே நகர்த்தும் போது டவுன்வேர்டில் மூவ் பண்ணும்போது நியூட்ரான்ஸோட ஸ்பீடு குறையும். இந்த அடிப்படையில் தான் இந்த கண்ட்ரோல் ராடு நியூட்ரான்ஸோட ஸ்பீடை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்தது இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட்டர் அப்படின்னு சொல்கிறது. இந்த கிராஃபைட்டுன்னு சொன்னோம் இல்லையா, இதை பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் சென்டர் கோர் ஆஃப் தி நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது அணுக்கரு உலையோட மையம். இங்கே தான் என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து யுரேனியம் பெல்லட்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த யுரேனியம் தான் பிளவுக்கு உட்படும். அப்போ ஒவ்வொரு பிளவுக்கும் 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் ஃபியூயல் ராடு. இங்கே பாருங்கள் ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கிறாங்க. இதுதான் ஃபியூயல் ராடு. இந்த ஓரத்தில் இருக்கிற ரெண்டும் கிராஃபைட், சென்ட்ரலில் இருக்கிற ரெண்டும் யார்? கண்ட்ரோல் ராட்ஸ். இதுதான் சென்டர் கோர் ஆஃப் தி ரியாக்டர். இங்கே இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இங்கே தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச், அதாவது வெப்பம் வந்து நீராவியாக மாறுறதுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இங்கே பாரு வாட்டர் இன்லெட் கொடுத்துருப்பாங்க. கடலில் இருந்து பெரிய பெரிய பைப் வச்சு தண்ணி எடுப்பாங்க. அந்த தண்ணி வந்து இந்த வழியாக எங்கே போகும் அப்படின்னா ரியாக்டருக்கு போகும். ரியாக்டருக்கு போகும்போது இங்கே ஃபிஷன் ரியாக்ஷன் உள்ளே நடந்துகிட்ருக்கும். அங்கே எனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜி அந்த வாட்டர் எடுத்துக்கிட்டு போகும் இல்லையா? அப்படி போகும்போது இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு வரும்போது இது என்னவாக மாறுது? இங்கே ஸ்டீமாக மாறுது, நீராவியாக மாறுது. இந்த நீராவி வந்து என்ன பண்ணும்? இந்த டர்பைன் மேலே போய் விழுகும். அப்படி விழுகும்போது இந்த டர்பைன் ரொட்டேட் ஆகும். டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகிற எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து இங்கே பவர் லைன் டிரான்ஸ்மிஷன் ஜென்ரேட்டருக்கு அனுப்பிடுவோம். மீதி வாட்டர் என்ன செய்யும்? எம்டி வாட்டர் இங்கே விழுகும். இந்த வாட்டர் வந்து இந்த அவுட்லெட் வழியாக மறுபடியும் கடலுக்குள்ளேயே போயும். சரியா? இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஓவரால் ஃபங்க்ஷன் ஆஃப் தி நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நீர் உள்ளே வருது, கடல்லேருந்து தண்ணி உள்ளே வருது, இங்கே பம்ப் பண்ணி இங்கே ரியாக்டருக்கு எடுத்துகிட்டு போகிறோம், கோருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே அதிக ஹீட் இருக்கும், அந்த ஹீட்டை எடுத்துக்கிட்டு இந்த பைப் வழியாக வரும். இங்கே வரும்போது இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் வந்து ஹீட்டு வந்து ஸ்டீமாக மாறும். வெப்பம் நீராவியாக மாறி அந்த நீராவி போய் இந்த டர்பைனை ரொட்டேட் பண்ணும். இந்த டர்பைன் ரொட்டேட் ஆன உடனே மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இங்கே ஜென்ரேட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணி பவர் லைன்ஸுக்கு கொடுத்துக்கிறோம். இங்கே மீதி வாட்டர் நீராவியிலேருந்து வந்த அந்த வாட்டர் வந்து மறுபடியும் கடலுக்கு வெளியிலேயே இது வழியாக அந்த அவுட்லெட் வழியாக கடலுக்கே போயிடும். கடலுக்குள்ளேருந்து தண்ணியை எடுத்து இந்த ரியாக்டரில் உருவாகிற வெப்பத்தை நீராவியாக மாற்றி கரண்ட்டு தயாரிச்சுக்கிட்டு மறுபடியும் தண்ணியை சூடான தண்ணி எங்கே அனுப்பி விட்டுறோம்? கடலுக்கே அனுப்பி விட்டுறோம். ஏன் நம்ம வீட்டில் இதை செய்ய முடியாதா? இங்கே உருவாகிற வெப்பம் என்னது? ஏராளமான அளவு. அப்போ பெரிய பெரிய பைப்பு வச்சு கடலில் தான் எடுப்பாங்க. கடல் தண்ணி நம்ம அளவீடு செய்ய முடியுமா? செய்ய முடியும், ஆனால் அது ஏராளமான அளவு. அப்போ இந்த ரியாக்டர்லேருந்து வெளியேற ஹீட்டு வெப்பம் வந்து கடல் தண்ணியில் போய் கலக்கும்போது அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. சரிங்களா? இப்போ 1 டம்ளர் சுடு தண்ணியை வந்து 1 லிட்டர் தண்ணியில் ஊற்றணும். ஒரு டம்ளர் சுடு தண்ணியை 1 லிட்டர் பச்சை தண்ணியில் ஊற்றணும் அப்படின்னா அந்த 1 லிட்டர் பச்சை தண்ணி வெது வெதுன்னு இருக்கும். அதுவே 1 டம்ளர் சுடு தண்ணியை கொண்டு போய் ஒரு தொட்டி தண்ணியில் ஊற்றினா என்னது? அந்த 1 டம்ளர் சுடு தண்ணினால அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணியோட டெம்பரேச்சரில் பெரிய மாற்றம் வராது, எப்பவும் போல் இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். நியூக்ளியர் ரியாக்டரில் உருவாகிற ஹீட்டை எடுத்துக்கிட்டு போகிற அந்த சுடு தண்ணி, அந்த ஹாட் வாட்டர் வந்து கடலில் போய் கலக்கும்போது கடலில் இருக்கிற தண்ணியோட வெப்பநிலையில் பெருசாக எந்த மாற்றமும் வராது. இந்த டெக்னாலஜியை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள்.
எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? All of you understand the function of nuclear reactor? Okay, good. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் uses of a nuclear reactor. என்னது? அணுக்கரு உலையோட பயன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். Nuclear reactors are widely used in power generation. வைட்லி அப்படின்னு என்னது? பரவலாக அதிக அளவில் வந்து பவர் ஜென்ரேஷன் என்னது? மின் உற்பத்திக்கு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆர் வைட்லி யூஸ்ட் இன் பவர் ஜென்ரேஷன். அணுக்கரு உலையை வந்து அதிக அளவில் மின் உற்பத்திக்காக பயன்படுத்துகிறோம். ஓகே, they are also used to produce radioisotopes which are used in variety of applications. வேறு என்ன பண்ணுறோம்? நியூக்ளியர் ரியாக்டர்ஸை வந்து ரேடியோ ஐசோடோப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது கதிரியக்க ஐசோடோப்புகளை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துகிறோம். நம்ம ஆல்ரெடி 4 மேஜர் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் படிச்சிருக்கோம். அந்த அப்ளிகேஷன்ஸுக்கு கிடைக்கிற அந்த ரேடியோ ஐசோடோப்ஸை யார் உருவாக்குறா? நியூக்ளியர் ரியாக்டரில் தான் நம்ம தயாரிக்கிறோம். எஸ், some reactors help us to research in the field of nuclear physics. சில அணுக்கரு உலைகளை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? அணுக்கரு இயற்பியலில் அணு ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துகிறோம். ஓகே, breeder reactors are used to convert non-fissionable material into fissionable material, isn't it? Yes. ப்ரீடர் ரியாக்டர்னு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஃபஸ்ட்டு வகையாக தான் உற்பத்தி உலை. அந்த உற்பத்தி உலைகளை என்ன பண்ணுறோம்? கன்வெர்ட்ஸ் நான் ஃபிஷனபிள் அப்படின்னு என்னது? பிளவுக்கு உட்படாத எரிபொருளை வந்து இன்டு ஃபிஷனபிள் மெட்டீரியல், பிளவுக்கு உட்படும் எரிபொருளாக மாற்றுறது. பிளவுக்கு உட்படாத எரிபொருளை பிளவுக்கு உட்படும் எரிபொருளாக மாற்றி கொடுக்கறது யார்? உற்பத்தி உலை. Breeder reactors are used to convert non-fissionable material into fissionable materials. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபிஷனபிள் அண்ட் நான் ஃபிஷனபிளுக்கு 92 யுரேனியம் 238. யுரேனியம் 238ங்கிறது நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல். அதுவே யுரேனியம் 235ங்கிறது ஃபிஷனபிள் மெட்டீரியல். All of you got my point? Yes, very good. Nuclear power plants in India. அப்படின்னா என்னது? இந்திய அணுமின் நிலையங்கள். இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், அதை ஏஇன்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். Indian Atomic Energy Commission was established in August 1948. Establishment என்னது? அமைக்கிறது இல்லையா, நிறுவுறது அப்படின்னு சொல்லலாம். எதை? இந்திய, அதாவது அணுசக்தி ஆணையம். ஏஇசி அப்படின்னா இந்திய அணுசக்தி ஆணையம். அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம்? 1948 நிறுவி இருக்கும். அடுத்தது யார் எங்கன்னு பார்க்கலாம். கவனிக்கலாமா? ஏஇசி அதை நிறுவனது யார்? பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் சயின்டிஃபிக் ரிசர்ச் கமிட்டி அட் மும்பை. இப்போது பாம்பே, அப்போ இப்போ வந்து மும்பை இன் மகாராஷ்டிரா. இந்தியன் சயின்டிஃபிக் ரிசர்ச் கமிட்டி என்னது? இந்திய அறிவியல் ஆராய்ச்சி துறை வந்து அந்த அணுசக்தி ஆணையத்தை வந்து மும்பையில் 1948 ஆகஸ்ட் மாதத்தில் அமைச்சிருக்காங்க. எங்கே இருக்குது? மும்பை, மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்குது. இட் இஸ் தி நோடல் ஏஜென்சி ஃபார் ஆல் தி ரிசர்ச் டன் இன் தி ஃபீல்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. இந்த இதுதான் யார்?
நோடல் அப்படின்னு என்னது, கிட்டத்தட்ட அடிப்படை அல்லது வழிவகுத்தது, அடித்தளமாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். மற்ற அணுசக்தி அணு ஆற்றல் ஆராய்ச்சிக்கு இதுதான் வந்து அடித்தளம் வகுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா அட்டாமிக் பவர் பிளான்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா வாஸ் தி ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். அண்டர்லைன் திஸ். டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா வாஸ் தி ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். அதாவது ஏஇசி இருக்கு இல்லையா, அதனோட தலைவராக ஃபஸ்ட்டு யார் இருந்தது? டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா முதல்ல பொறுப்பு வகிச்சிருக்கிறாரு. நவ் இட் இஸ் நோன் ஆஸ் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். மிஸ் சொன்னனா பிஏஆர்சின்னு சொல்லி, இப்போ அதுக்கு பேர் என்னவா இருக்குது? பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு இருக்குது. தற்போது அதுக்கு என்ன பேர்? பாபா அணு ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லி இப்போ மாற்றி இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள். நியூக்ளியர் பவர் இஸ் தி 5th largest source of power in India. நியூக்ளியர் பவர் அப்படின்னா என்னது? என்ன கண்ணுங்களா? அணுசக்தி இல்லையா? 5th largest source of power in India. இந்தியாவில் 5வது, அதாவது அணுசக்தி ஆற்றல்கள் கொடுக்குற அந்த மூலங்களில் வந்து இந்த நியூக்ளியர் பவர் அணுசக்திங்கிறது 5வது பெரிய சோர்ஸாக இருக்குது. மின்சார உற்பத்தியில் நமக்கு 5வது பெரிய மூலமாக இருக்குது. நியூக்ளியர் பவர் இஸ் தி 5th largest source of power in India. தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் is India's first nuclear power station. Nuclear power is the 5th largest source of power in India. Tarapur Atomic Power Station is India's first nuclear power station. இந்தியாவில் தாராப்பூரில் இருக்கிற அந்த அணுசக்தி உலை தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு முதலாக உருவான அணுக்கரு ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்லலாம். Now there are a total of 7 power stations. இப்போ எத்தனை இருக்குது? 7 பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ எத்தனை இருக்குது? மொத்தமாக 7 அணுமின் நிலையங்கள் இருக்குது. 1 each in மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேஷ். அப்படின்னு என்ன அர்த்தம்? மகாராஷ்டிராவில், ராஜஸ்தானில், குஜராத்தில், உத்தரப்பிரதேசத்தில், இதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று இருக்குது. 1 each in இந்த மாநிலங்கள்லாம் ஒவ்வொரு பவர் ஸ்டேஷன் இருக்குது. அண்டு 2 in தமிழ்நாடு. யார்? 2 in தமிழ்நாடு. இங்கே இன்னொரு விஷயம் மிஸ் ஆகிடுச்சு. இன்னொன்று எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் 1, ராஜஸ்தானில் 1, 2, குஜராத்தில் 1, 3, உத்தரப்பிரதேசத்தில் 1, 4, தமிழ்நாட்டில் 2. அப்போ மொத்தம் 6 ஆச்சு. இன்னும் ஒன்று எங்கே? 7ல் இங்கே மிஸ் ஆகிடுச்சு அந்த இன்ஃபர்மேஷன். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. சரிங்களா? இப்போ மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகாவிலலாம் யார் இருக்கா? ஒவ்வொரு பவர் ஸ்டேஷன் இருக்குது. இந்தியாவில் மட்டும் 2 பவர் ஸ்டேஷன் இருக்குது. ஏன்னா பவர் ஸ்டேஷனில் பாதிப்பு அதிகம். அதனால தான் தமிழ்நாட்டில் 2 பவர் ஸ்டேஷன் இருக்குது. மற்ற மாநிலங்கள்லாம் ஒவ்வொன்று வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 2 வச்சுருக்கோம். எங்கெங்கே இருக்குது? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கல்பாக்கமில் எந்த இடத்துல இருக்குது? என்ன பேர் அதுக்கு? இந்திரா காந்தி அட்டாமிக் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவோம். இன்னொன்று எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடங்குளமில் இருக்குது. கூடங்குளம் ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு அங்கே நிறைய ஸ்ட்ரைக்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், லிசன். இன் தமிழ்நாடு we have nuclear power stations in Kalpakkam, அதான் இந்திரா காந்தி அட்டாமிக் பவர் பிளான்ட், அண்டு கூடங்குளம். ஓகேங்களா? Apsara was
the first nuclear reactor built in India and Asia. நம்ம படித்த தாராப்பூரில் இருந்தது யார்? நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். இது யார்? நியூக்ளியர் ரியாக்டர். ஆசியா கண்டத்திலேயே இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அந்த நியூக்ளியர் ரியாக்டருக்கு பேர் என்னது? அப்சரா. Now there are 22 nuclear reactors which are operating in India. இப்போ மொத்தமாக எத்தனை நியூக்ளியர் ரியாக்டர் இந்தியாவில் இருக்குது? 22 இருக்குது. Some other operating reactors are. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கவனிங்க. Now there are 22 nuclear reactors which are operating in India. இந்தியாவில் இப்போ 22 அணுக்கரு உலைகள் நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கோம். Some other operating reactors, இது 22 இல்லாமல் இன்னும் சில அணுக்கரு உலைகளை நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கோம். அது யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைரஸ், துருவா, அதுக்கப்புறம் பூர்ணிமா அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்னென்னலாம் படிச்சிருக்கோம்? நியூக்ளியர் ரியாக்டர், essential parts of or components of the nuclear reactor and the purpose or uses of the components of that nuclear reactors and the function of the nuclear reactor, then uses of nuclear reactor and the number of nuclear reactors and power plants which are operating in our India. All of you got clear idea about the nuclear reactor, I think so. If you need any clarification, just ask to me through message or mail. I will explain that. Okay? Thank you for your kind cooperation. Bye.